लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளங்கலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இருக்கு 2774வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியிலே 3ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 8வது பாசுரம் 28வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். 28வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். அன்றே நங்கண் காணும் ஆழியான் கார் உருவம் இன்றே நாம் காணாதிருப்பதுவும் என்றேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து. கரிய திருமேனி கொண்ட ஆழியை சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமாளை நாம் காண்பது என்பது சுலபமல்ல. நம்முடைய மனக்கண்ணால் அவனை கண்டுவிட்டதற்கு பின்னால் தான் அவனுடைய நேரடியான தரிசனம் கிடைக்கும் என்று சொல்லுடைய பாசுரம் இந்த பாசுரம். என்றேனும் என்றால் எக்காலத்திலும் வெளிக்கண்ணால் காண கிடைக்காத அப்படிப்பட்ட விசேஷமான அந்த உருவத்தை நெஞ்சாகிற அகக்கண்ணிலே நினைத்து 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 உருகி 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 வேண்டும்போது அங்கே தோன்றும். அப்போதே திருவாழியை தன் கையில் ஏந்தியதனால் இவன் பெருமாள் தான் என்று நிரூபமாகிறது. அப்படிப்பட்ட அந்த கரிய திருமணியை நமது புறக்கண்ணாலும் காணப்பெற முடியும். நாம் அவ்வுருவத்தை காணாமல் வருந்தி கிடப்பது அகக்கண் மலராமல் இருக்கிற போதுதான் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. உலகளந்த வரலாற்றை சென்ற பாட்டிலே சொன்னார். இப்போ என்ன சொல்றாருன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய அந்த விசேஷமான திருவுருவத்தை காண வேண்டும் என்று ஆழ்வார்க்கு ஆசை கிளர்ந்து வருகிறது. பரமபக்தி என்ற தலை எடுத்தாலன்றி அவனுடைய சேவையானது நமக்கு கிடைக்காது. அந்த பரமபக்தி தலையெடுக்கிற போதுதான் நெஞ்சானது அவனை நினைக்க தோன்றும். அப்போதுதான் அந்த பரம்பொருளை நாம் புறக்கண்ணாகிய வெளிக்கண்ணால் காண முடியும் என்று சமாதானம் சொல்லிக் கொள்கிறார். என்றேனும் கட்கண்ணால் காணாத அவுருவை நெஞ்சுடனும் உட்கண் உணர்ந்து காணுமேல் அன்றே ஆழியான் திருவுருவம் ஆழியான் காருருவம் நாம் காணாது இருப்பது இன்றே என்று சொல்ல வேண்டும். அந்த எபெருமான் மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. இந்த எபெருமானை கண்ணால் காண மாட்டான் என்று வேதங்களிலும் சொல்லுகிறபடியாலே யாராலும் ஒருவனை அவனை புறக்கண்ணாலே கண்டிப்பாக காண முடியாது. இப்போது பிரசித்தியானது இது. ஆழியான் காருருவம் அன்றே நம் காணும் என்று நெஞ்சனும் உட்கண்ணிலே காணும் போது அந்த ஆழியான் உருவத்தை நாம் காணுகிறதுனாலே அவன் அகக்கண்ணிலே கண்ட பின்னால் புறக்கண்ணிலும் அவனை காண முடியும். என் கண்ணனை நான் கண்டேனே, தேவர்கட்கெல்லாம் கருவாயை கண்ணனை கண்டு கொண்டேனே என்றபடி பலகாலம் கண்டதாக திருவாய்மொழியிலே ஆழ்வார் பெய்வார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மானச சாட்சாரத்தையே சொல்லுகிற வகையால் அது இருக்கிறது என்பதனால் ஒரு குறையும் இல்லை. கமலக்கண்ணன் என்று தொடங்கி கண்ணுள் நின்றுறுதி கண்டேன் என்று 10 உட்கண்ணாலேயே என்று ஆச்சாரியருடைய முடிவிலே அருளி செய்திருக்கிறார் அதனுடைய ஆச்சாரியன். அகக்கண் எனப்படுகிற ஞானக்கண் சித்திக்க பெற்றவர்கள் புறக்கண்ணாலும் பரம்பொருளை காண வல்லார்கள் என்பார் சிலர். அங்கனமின்றி எம்பெருமான் தன்னுடைய விருப்பத்தாலே தான் காட்சி கொடுப்பானே தவிர அவனாக புறக்கண்ணிலே நாம் பார்க்க முடியாது. இந்த பாட்டிலேயே அன்றே நம் காணும் என்கிறார் என்றால் இங்கு கண் என்றது புறக்கண்ணோ அகக்கண்ணோ இல்லை, புறக்கண் என்றே கொள்ள வேண்டும். அகக்கண் திறந்து திவ்யாத்மா ஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் செய்ததனாலே புறக்கண்ணும் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை காணுகிற பேறு பெறும் என்று சொல்லி
மனதால் ஒருவன் பெருமாளை சேவிக்க முடியுமே ஒழிய மனதிலே காட்சி கொடுத்ததற்கு பின்னால் தான் அவன் நேரிலே காட்சி தருவான். நேரிலே காட்சி கிடைப்பது என்பது அரிதிலும் அரிதாக இருப்பதனாலே மனக்கண்ணால் ஒருவன் மனதிலே இட்டு அவனை கண்டுவிட்டானால் பிரிதொரு நாள் அவனுக்கு நேரிலும் அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிப்போம். அன்றே நங்கண் காணும் ஆழியான் காருருவும் இன்றே நாம் காணாது இருப்பதுவும் என்றேனும் கற்கண்ணால் காணாத உருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணமுணர்ந்து காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்பே கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் ஒரு கல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.